ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறோம். குக்கர் சூடானோடனே ஓக்காயில் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோடனே பட்டை 2 துண்டு, சின்னதாக இருக்கிறதுனால 2, பெருசாக இருந்தால் 1 போதும். முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் இஞ்சி பூண்டு இந்த பாருங்கள் பொடியாக சேர்த்துக்குங்க. இஞ்சி சின்ன துண்டு 1, பூண்டு ஒரு 6 பல்லில் பொடியாக சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கணும். காய்கறி பீன்ஸ் இருக்குல்ல, அது 1/4 கிலோ எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேரட்டு 150 கிராம், 100 போட்டாலும் போதும், நான் 150 கிராம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குடமிளகா முழுசாக 1 மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நம்ம பொடியாக நறுக்கி தான் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை பட்டாணி சின்ன பாக்கெட்டில் விற்றுச்சு உரிச்சது, அது 2 பாக்கெட் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு, சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் மசாலா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நிறைய சேர்க்க மாட்டேன், சும்மா கொஞ்சமாக. எதுக்குன்னா அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நிறைய சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் நான் ஒரு தேங்காய் எடுத்து அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் 1க்கு 2, நான் புழுங்கரிசியில் தான் செய்கிறேன், அதனால் 1க்கு 2. புழுங்கரிசினா 1க்கு 2 ஊற்றணும் அரிசிக்கு தண்ணி. பாலாகவே நான் எடுத்துருக்கேன், அதனால் பாலை சேர்த்துக்கிறேன், தேங்காய் பால். நான் இப்போ 1 கிலோ சாப்பாடு ஆக்குறேன். இப்போ அரிசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டு குக்கரை மூடியை போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விடணும் குக்கரில். 3 விசில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஈஸியான முறை தான் அது. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.